வணக்கம். இன்று ஒரு பதிவில் தாலி கட்டிய மனைவியை அவர் படிக்க வைத்து அழகு பார்க்க நினைத்தவருக்கு நடந்த கதையை பாருங்கள், விளக்கமாக சொல்லுகிறேன். இவர் தேவர் சமுதாயம், 27/10/1983, வயது 42 வயது கடந்து விட்டது. படிப்பு 12. இவர் கூட பிறந்தது பார்த்திங்கன்னா 6 ஆண், ஒரு சகோதரி. திருமணமாகி நல்லா இருக்கிறாங்க. 6 பேருமே நல்லா இருக்கிறாங்க. அதில் கூட ஒருத்தர் இன்ஸ்பெக்டர், அவர் கூட பிறந்த அண்ணன் இன்ஸ்பெக்டர். இவங்க தேவர் சமுதாயம். இப்போ இவர் ஊட்டியில் இருக்கிறாரு. பூர்வீகம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம். இப்போ அவர் இருக்கக்கூடியது ஊட்டியில் இருக்கிறார். என்ன வேலை பார்க்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இடங்களை வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய கையில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வச்சு பண்ணுறதாக சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். நல்ல ஒரு மனிதராக இருக்கிறார். இவருக்கு மறுமணம். இவர் தேவர் சமுதாயம். இவர் திருமணம் முடித்தது ஆதி திராவிடர் பறையர் சமுதாயம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் கேரளாவில், இவர் அப்பா ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. இவரும் கேரளாவில் இருந்திருக்கிறாரு. அப்போ இருக்கும் பொழுது ஒரு பெண்ணிடம் பழக்கப்பட்டு திருமணத்தை முடித்து கொண்டார். அதாவது லவ் மேரேஜ் அவர் பண்ணிக்கிட்டார். அப்படி பண்ணிய அந்த பெண்ணை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா படிக்க வச்சிருக்கிறார். படிக்க வைக்கும் பொழுது அந்த படிக்கும் இடத்துல அங்கே இந்த ஏற்கனவே இவர் லவ் பண்ணி வந்ததுனால அங்கே ஒரு பையன் படித்த இடத்துல அவர் கூட இருந்தவர்கிட்ட பழகி அங்கே லவ் ஆகி அப்படி போயாச்சு. குழந்தைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்போ இவர் என்னன்னா குழந்தையோட இருந்தாலும் பரவாயில்ல, சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. லவ் பண்ணி முடிக்கிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இவர் வேறு சமுதாயத்தில் முடிக்க போய் இவங்க வீட்டில் பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க. யாருமே பேச்சுவார்த்தைகள் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ இவர் இப்போ அதை உணர்றார். இப்பவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு குழந்தையோட இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு நல்ல மனைவியாக இனிமேல் பாருங்க அப்படின்னு சொல்லி மனது நொந்து போய் அவர் பேசுகிறார். கையில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசதி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். அவருக்கு வயது 42, ஒரே வயசாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஆணோ பெண்ணோ கடைசி வரைக்கும் ஒருவர் கூட வாழணும் அப்படின்னு நினைக்கணும். இப்போ இவர் ஏற்கனவே லவ் பண்ணி முடித்தார். ஏற்கனவே இவரை விட்டு இன்னொருத்திட்ட போயாச்சு. அப்போ அங்கேயும் ஒழுங்காக இருக்குமா அப்படின்னு அவர் யோசிக்கணும் என்ன. அதனால் இவருக்கு பெண் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அவருடைய ஐடி 281587 ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண் வீட்டுக்காரர்கள் குழந்தையோடு இருந்தாலும் இவங்க ஏற்றுக்கிறோம்ன்றிருக்காங்க. பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை நான் அப்படியே சொல்கிறேன். இந்த பையன் பேசும்போது அவ்வளவு மனசு நொந்து பேசுகிறாரு. அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், ஓகே. தேவர் சமுதாயத்தில் மறுமணம், சாதி தடை இல்லை. இவருக்கு 42 வயது ஆகுது. புது நிறம், லட்சணம், 12 வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. 1 கோடி ரூபாய்க்கு மேலே கையில் வச்சுருக்கிறாரு. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. கூட பிறந்தது 6 பேர். 6 பேருடையும் ஒரு அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கிற, நான் அப்பப்போ போவேன் பேசுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் இப்போ இவர் இருக்கிறது நீலகிரியில் இருக்கிறாரு. ஆனால் வேலை எங்கேனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மனிதனுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையின் மீண்டும் அமைவதற்கு நாமளும் முயற்சிப்போம். இவரை பற்றி விவரங்கள் வேறு எதுவும் தேவைப்பட்டதுன்னா உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவரை நம்பர் தர்றேன். குழந்தையோடு இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல யோகம். மறுமணத்தில் வசதியே ஒன்றும் இல்லை, இன்னும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.